Hi, good evening. Welcome to Vedantu and now Miss Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்போனில் காம்பவுண்ட்ஸ் உடைய பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சூப்பர். So நம்ம கைட் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம்டா இந்த வருஷம் for 11th standard students as well as for 12th standard students. So இப்போ உங்களுக்கு அதுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கைட் புக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து வித் டான் பப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம வந்து பண்றது. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து டான் கைடு இருக்கு அப்படின்னா நீங்க வாங்க வேண்டாம், இல்ல அப்படின்னா நீங்க இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, டன். தேங்க்யூ ஹரி. அடுத்த வீடியோ வந்து அதை விட ஒரு மாசான ஒரு வீடியோ வந்து வந்துகிட்டே வந்து இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ எஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 11th standardல 12th standardல you have to score, if you want to score 600 out of 600 in the public exam அப்படின்னா definitely this channel is going to help you out. Okay, so அடுத்த quarterly exams வருது, நிறைய PDFs தர போறோம், நிறைய marathons conduct பண்ண போறோம். So it is going to be damn helpful for you. Okay, yes guys. So வேதாந்தூர்ல வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து இருக்குடா. சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், மாவடி, பேரூர், பெருங்கலத்தூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் வந்து இருக்கு. இங்க வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல நீங்க வேதாந்து கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களை டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, so yes, next is 𝑬𝒙 batch. So 𝑬𝒙 batch for 11th and 12th standard state board students காகவே every day சாயந்தரம் 2 hours of live class and அந்த live class மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய recorded class and அந்த live class உடைய PDF, நீட் ஜேஇ உடைய recorded video, சண்டே ஆனா டெஸ்ட், டெலிகிராம்ல ஸ்டடி பிளான், இந்த மாதிரி the whole year உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். So தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஹோல் வருஷத்துக்கே, ஒரு முழு வருஷத்துக்கே ஜஸ்ட் at the cost of 3999 கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. 11th 𝑬𝒙 and 12th 𝑬𝒙க்கு நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். கிளிக் பண்ணி நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ எஸ் கைஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் வந்து மேம் நான் லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், யாரெல்லாம் வந்து இல்ல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரேன், ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, இப்ப லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, சோ நீங்க வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா let me share the part 1 video with you. Okay, so பசங்களா, also I want to ask you, how many of you நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அமரா பேட்ச் வீடியோஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. I want you to follow அமரா பேட்ச் வீடியோஸ் தான், சரியா? சோ அமரா பேட்ச்ல உங்களுக்காக தான் டெய்லி நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? சோ அமரா பேட்ச் நான் இப்போ வந்து சாட்ல வந்து போடுறேன். சோ அமரா பேட்ச்ல உங்களுக்கு டெய்லி நீட் ஜேஇ previous year questions வந்து நாங்க போட்டுட்டே இருக்கோம். யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? How many of you are following? How many of you are not following? We are having that course just for you. உங்களுக்காக தான் அந்த ஒரு கோர்ஸ் நாங்க வந்து லான்ச் பண்ணி உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், சரியா? சோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணனா கூட இனிமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து அமரா பேட்ச் உடைய வீடியோஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பிரீமியர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா you smash the like button and then கண்டிப்பா இந்த கிளாஸஸ் வந்து நீங்க ரெகுலரா வந்து அட்டென்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, சோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா யாரெல்லாம் அது வந்து ரெகுலரா அந்த கிளாஸ் வந்து நீங்க பிரசன்ட் ஆகி இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் தர போறேன். உண்மையா ஒரு ஃபர்ஸ்ட் 50 டேஸ்க்கு யார் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா அமரா பேட்ச் கிளாஸஸ் வந்து லிசன் பண்றீங்களோ we are going to give you a award. Okay, Pragatish, today I have chemistry exam, you wrote well because of me. Thank you so much da. மேம் கெமிஸ்ட்ரியில இப்போ நீங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றீங்களா, ஒரு சென்டம்னா எப்படி இருக்கணும், கண்டிப்பா I'll show you that. நானே பேப்பர் எழுதி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு நாள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சரை வந்து நான் வந்து எழுதி, ஓகே, எப்படி எழுந்தா உங்களுக்கு சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத can I write and show you a paper? உண்மையா கேக்குறேன், அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எஸ், ஓகே. சோ ஆல்சோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. யார் சார் வந்து மாம் வச்சு வீடியோ? டெஃபினட்டா வில் புட். ஓகே, டன். சோ இன்னைக்கு வந்து நம்ம எதுல இருந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைடுடைய ப்ரிப்பரேஷன்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டா? நிச்சயமா ஹெல்ப்பா இருக்கும். சூப்பர்.
ஹெச் வாட்டர் ரெடியா? இல்ல இல்ல, இனிமேதான் வந்து கொண்டு வரணும். இப்பதான் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன். வெரி குட்ரா, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஓகே டன்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. யாருமே லைக் பட்டனை ஸ்மாஷே பண்ணல. வாட் இஸ் திஸ்? எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன் ரைட் நவ். Everybody smash the like button right now. வந்தாச்சா? ஓகே, டெய்லி டார்கெட் கொடுத்தாச்சுடா. ஏய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வந்து ஒண்ணு பண்ணிருக்கேன். ஓகே, அது வந்து என்ன தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, let's go to our channel. So நம்ம சேனல்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 year ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கு இல்லையா? 1 year ஸ்டடி பிளான் வீடியோல வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து 1000 கமெண்ட்ஸ் வந்தா நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே ஒரு ப்ராப்ளம் இல்லனா எவ்ரிடே வந்து ஒரு 5 மார்க் சீரீஸ் வந்து லான்ச் பண்றதா சொல்லியிருந்தேன். சோ நான் வந்து இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, எவ்ரிடே ப்ராப்ளம் சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். தோப்பர் 1 year ஸ்டடி பிளான் வீடியோல கமெண்ட்ஸ் 1k கமெண்ட்ஸ் வந்தா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். யூ கேன் see guys, இங்க வந்து நீங்க பார்க்கலாம் 1k கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ். ஓகே, சோ 1k கமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து நான் வந்து டெய்லி 1 ப்ராப்ளம் இல்லைன்னா டெய்லி ஒரு 5 மார்க்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு. சோ உங்களுக்கு என்ன வேணும்? சாட்ல கேளுங்க. Do you want a problem or a 5 mark? உங்களுக்கு ப்ராப்ளம் வேணுமா இல்ல 5 மார்க் வேணுமா? ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். 1k கமெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா we have to do that இல்லையா? 9 சேனல் டெய்லி 1 டீடைல் நான் கண்டிப்பா போடுறேன்டா. 5 மார்க்கா ப்ராப்ளமா? ஆக்சுவலி ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் டெய்லி ஒரு 5 மார்க் போடுற அளவுக்கு 5 மார்க் வந்து இல்ல. டைரக்ட் 5 மார்க்கா ரொம்ப ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? ப்ராப்ளம்ஸ். ஓகே, சூப்பர். சோ அந்த ப்ராப்ளம் சீரீஸ்க்கு ஒரு நல்ல பேரை நீங்களே வச்சு எனக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல அப்புறமா சொல்லுங்க. அந்த பேரை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு நான் நல்லா பார்த்து அந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, சூப்பர் கைஸ். சோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட்ல 3 இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளூட்டாமைன்-கோச் ரியாக்ஷன், அதுக்கப்புறமா எட்டார்டு ரியாக்ஷன், அதுக்கப்புறமா கமர்ஷியல் மெத்தட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர் இஸ் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு வரும்டா. நான் வந்து ஆன் ப்ராசஸ்ல வந்து இருக்கு. குவார்டர்லி ஸ்டடி பிளான் வீடியோ வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் எவர் வீடியோ ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த அகாடமிக் இயர்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து போட்டதை விட இந்த குவார்டர்லிக்கு நான் ஒரு வீடியோ போட போறேன், which is going to get released tomorrow. அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு போறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? சோ வெயிட் ஃபார் இட். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது நாளைக்கு வந்துரும். ஓகேவா? டன். சோ இப்போ க்ளூட்டாமைன், கெட்டார்ட், கமர்ஷியல் மெத்தட் இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ். அதை கொஞ்சம் நல்ல விதமா வந்து புரிஞ்சுக்கோங்க. சோ பென்சீன்ல இருந்து நம்ம பென்சால்டிஹைடு வந்து ப்ரிப்பேர் பண்றோம்னா அது க்ளூட்டாமைன்-கோச் ரியாக்ஷன். ஓகே, பென்சீன்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது க்ளூட்டாமைன்-கோச் ரியாக்ஷன். எட்டார்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are preparing it from toluene. ஓகே, சோ டொலுவீன்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா தட் இஸ் எட்டார்ட் ரியாக்ஷன். அதே டொலுவீன்ல இருந்து டைரக்டா குளோரின் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது வந்து கமர்ஷியல் மெத்தட். எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்க எல்லாருமே யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ க்ளூட்டாமைன்-கோச் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? சோ ஐ ஹாவ் பென்சீன் ஹியர். சோ நான் அந்த பென்சீனை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். தரேன்டா டெய்லி 1 டீடைல் வராம மந்த்லி 1 டீடைல் தான் வருது. ஐ எம் சாரி ஃபார் தட். நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். வாரத்துல உங்களுக்கு 2 டீடைல் ஆன்சர் நான் சொல்லி தர போறேன். ஓகே, டீலா? டீல். வீக்லி 2 டீடைல் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஹாப்பியா லக்ஷ்மி? ஆக்சுவலி டெய்லி முடியல, பிராக்டிகலி பேசினா முடியல. சோ வீக்லி 2 டீடைல், மினிமம் 2 வரும், மேக்ஸிமம் 3 வரும். ஓகேவா? டன். நீங்க பாருங்க, நாளைக்கே உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். சரியா? ஓகே, சோ இப்போ நமக்கு பென்சீன் இருக்கு. we are reacting it with கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் இந்த ரியாக்ஷன்ல ஒரு சில கேட்டலிஸ்ட் இருக்காங்க. அவங்க தான் யாரு? அலுமினியம் குளோரைடு அண்ட் காப்பர் குளோரைடு. ஓகே, சாஹிஷ்ணு வாங்கடா. அலுமினியம் குளோரைடு அண்ட் காப்பர் குளோரைடு.
இப்ப என்ன தெரியுமா ஆகுது, இந்த கார்பன் மோனாக்சைடு போய் அந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்துருது. கார்பன் மோனாக்சைடு அந்த ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், CHO பென்சால்டிஹைடு வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, பென்சால்டிஹைடு வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்டார்ட் ரியாக்ஷன். எட்டார்ட் ரியாக்ஷன்ல நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking toluene. toluene அப்படிங்கிறது என்னது, பென்சீன் ரிங்ல CH3 குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா we are calling it as toluene. ஓகே, சோ toluene நான் குரோமைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றேன். அந்த குரோமைல் குளோரைடு தான் இந்த CrO2Cl2 in presence of carbon disulfide. ஓகே, குரோமைல் குளோரைடு தான் என்னது, CrO2Cl2 in presence of carbon disulfide. ஆக்சுவலி நான் போர்ட்ல தான் எடுத்திருக்கணும், ஆனா நான் டேப்ல எழுதி இந்த மாதிரி எடுக்கிறப்போ கொஞ்சம் கிளியரா தெரியுது அப்படிங்கறதுனால நான் டேப்ல நடத்துறேன். உங்களுக்கு நான் பெரிய போர்ட்ல சொல்லி தரணுமா இல்ல டேப்ல சொல்லி தரணுமா? டேப்ல நடத்துறப்போ உங்களுக்கு போர்டு இதுல தெளிவா தெரியும்டா, அந்த போர்ட்ல உனக்கு அவ்வளவு தெளிவா தெரியாதே கேமரால, அப்படிங்கறதுனால தான் நான் இதுல இருந்து நடத்துறேன். சரியா, மேக்சிமம் ஆர்கானிக் எல்லாமே நான் வந்து இந்த செட்டப்ல தான் நான் டேப் வச்சுதான் நான் நடத்துவேன். அப்பதான் உங்களுக்கு நான் எழுதிருக்கிறது கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டன். சோ இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்பைட்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும், the toluene இருக்கக்கூடிய CH3 group will get replaced by benzaldehyde. CHO வால நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். சோ எட்டார்ட் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம், we are taking methane. ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய இந்த methane இருக்கு இல்லையா, CH3 group. சோ toluene இருக்கக்கூடிய இந்த CH3 will get replaced by CHO. ஓகே, ஆல்டிஹைடா நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிடும். 11th புக் பேக் क्वेश्चंस நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன்டா. லெசன் 11ல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், புக்கின் क्वेश्चनும் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் மெத்தட். So what is this commercial method? So I have toluene here. So இந்த toluene கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா குளோரினை ரியாக்ட் பண்றேன் in presence of light. அதுதான் அந்த HNu அப்படின்னு வந்து போட்டுக்கோ, in presence of light. சோ என்ன ஆகுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து எனக்கு வெளியில போயிடுது. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து எனக்கு தோப்பார் H2வா எனக்கு வெளியில போயிடுது. வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன மட்டும்தான் இருக்கும், ரிமைனிங் எனக்கு பாண்ட் ஹேபர் சைக்கிளா அப்லோட் பண்றேன்டா, பிரகாஷ் சார்ட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல we will be getting CH தான் மீதி இருக்கும். சோ CH3ல ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா CH மட்டும் தான் மீதி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரின் போய் அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா ரெண்டு குளோரின் போயிட்டு நமக்கு இங்க ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ Cl2. ஓகே, புரிஞ்சுதா? மேம் toluene என்ன மேம்? இதாண்டா toluene, இதுதான் toluene. ஓகே, C6H5CH3 பென்சீன் ரிங்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் இருந்துச்சுன்னா அததான் we call it as toluene. எம் கணேசன், உங்களுக்கு இதுல நடத்துறது புரியலன்னா you can leave the class டா. நான் இப்ப போர்ட்ல நடத்த முடியாது, இதுலதான் நடத்த முடியும், பிகாஸ் நான் வேற டீச்சர்ஸ்க்கு போர்டு கொடுத்துட்டேன். சரியா, ஓகே, இதுதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். எதுல நடத்தினா என்ன, நடத்துறேன் தானே, நான் தானே நடத்துறேன். உங்களுக்கு தெளிவா இருக்கும் தான் நான் கஷ்டப்பட்டு ஃபுல்லா எல்லாமே எழுதி கொண்டு வந்து உங்களுக்கு நடத்துறேன். பட் யூ ஆர் ஆஸ்கிங் மீ அதுல நடத்துங்க இதுல நடத்துங்க, வாட் இஸ் திஸ்? ஓகே, டன். சோ பாருங்க, நான் இதை நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். சோ இந்த வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கறத கொஞ்சம் நோட் பண்ணணும் நீங்க. சோ வாட்டர்ல இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து நமக்கு 2HCl அது வெளியில போயிடும். ஓகே, ரெண்டு ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து 2HCl வெளியில போயிடும். மீதி என்ன பாருக்கு, வாட்டர்ல இருக்கிற H2 அந்த பக்கம் ஆட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் இந்த பக்கம் ஆட் ஆயிடும். அப்போ we get benzaldehyde. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், we will be getting benzaldehyde as the product. ஓகே, அப்ப நமக்கு வந்து benzaldehyde வந்து ப்ராடக்டா கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிளியர்? சோ கமர்ஷியல் மெத்தட்ல டைரக்டா குளோரின் நம்ம வந்து ஆட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நம்ம வந்து டைரக்டா குளோரினை வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்போ
ரெண்டு ஹைட்ரஜன் will be replaced by chlorine. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்றோம். சோ அந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு குளோரின் கூட சேர்ந்து ரெண்டு HCl வெளியில போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஆக்சிஜன் இந்த CH கூட சேர்ந்து பென்சால்டிஹைட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, கிறிஸ்டல் கிளியர், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா what are all the preparation of phenyl ketones? ஓகே, சோ phenyl ketones நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்? சோ பென்சால்டிஹைட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? phenyl ketones. ஓகே, ketones வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ சண்டே மேரத்தானுக்கு என்ன சாப்டர் வச்சுக்கலாம்? யூ டெல் மீ, யூ ஆல் டெல் மீ. ஏன் தெரியுமா? எல்லாருமே 12th சாப்டர் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்றீங்க. ஆனா நான் 12th சாப்டர் லைவ் வந்தா லைவ்ல ஆளையே காணும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கம்மியா பீப்புள் வந்து லைவுக்கு, எனக்கு என்னோட எந்த லைவுக்குமே பாஸ்ட் டேஸ்ல வந்ததே கிடையாது. ஏன் 12th சாப்டர் கஷ்டம்ன்றீங்க, ஆனா வந்து நான் 12th சாப்டர் லைவ் வந்தா நீங்க யாரும் வரமாட்டீங்க. வாட் இஸ் திஸ்? திஸ் நாட் ரைட். நான் வர சண்டேல இருந்தே குவார்டர்லிக்கு மேரத்தான் கண்டக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா உங்ககிட்ட அதுக்கான ஒரு சீரியஸ்னஸே தெரியல. குவார்டர்லிக்கு எந்த எக்ஸாமுக்கும் ஒரு நாள் கூட லீவ் இல்ல, புரிஞ்சுக்கோ. கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்ல. ஒரு நாள் சாயந்தரத்துல நம்ம என்ன படிக்க முடியும்? ஒரு நாள் சாயந்தரத்துல என்ன படிக்க முடியும்? ஒண்ணுமே படிக்க முடியாது. அப்போ முன்னாடியே படிச்சு வைக்கணுமா இல்லையா? குவார்டர்லிக்கு முன்னாடி இருக்கிறதே 4 சண்டே 5 சண்டே தான் இருக்கு. வந்துரும் சால்மான், கவலைப்படாதீங்கடா. 7 days மேக்சிமம் குள்ள வந்துரும் உங்களுக்கு. ஓகே, கணேசன் போர்ட் தான் நடத்த முடியாதுடா, நீ கிளாஸ் விட்டு கூட நீங்க கிளம்புங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நான் போர்ட் வேற டீச்சர்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? யூ ஜஸ்ட் லிசன் ஹியர். உனக்கு நீ கவனிக்கணும்னா நீ இதே பார்த்து கவனிக்கலாம் இல்லையா? சோ நீங்க தான்டா கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்து வளர்த்துக்கணும், புரியுதா? சோ சண்டே வந்து அப்போ என்ன சாப்டர் நடத்தலாம் அப்படிங்கறத வந்து நீங்க லெட் மீ நோ. ஓகே, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் கம், யூ ஆல் ஷுட் கம். ஓகே, டன். பாப்போம் இன்னைக்கு இப்போ லைவ்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்க அப்படி பாக்கலாம். ஏன்னா 12th சாப்டர், 11th சாப்டர், 13th சாப்டர் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இந்த 3 சாப்டர் மட்டுமாவது லைன் பை லைன் நீ கவனிச்சே ஆகணும். மத்த சாப்டர்லாம் நீ லைன் பை லைன் படிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா 11, 12, 13 லைன் பை லைன் படிக்கணும். ஏன்னா கம்பல்சரியில கேட்பாங்க. கம்பல்சரியில புக்ல இருந்து எங்க இருந்து வேணா கேட்பாங்க. ஓகே, டன். சோ கேன் வி ஸ்டார்ட்? சூப்பர்டா. டெய்லி ஷெட்யூல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோல. ஓகே, சோ இப்போ ஆசிட் குளோரைட் பிளஸ் டை அல்கைல் கேட்மியம் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் நான் வந்து காட்டுறேன், சரியா? அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அல்கைல் கீட்டோன் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அல்கைல் கீட்டோன்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஆர் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஓகே, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் நம்ம பண்ணாலும் we will be getting aryl ketone as the product. We will be getting aryl ketone as the product. ஓகேவா? டன். அடுத்து வந்து பாருங்க, நம்ம இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பார்க்கலாம். ஆசிட் குளோரைட் அண்ட் தென் டைஅல்கைல் கேட்மியம் கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். ஓகே, so you can see here CH3COCl. இப்போ ஆசிட்னா என்னடா? CH3 அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா சொல்லுங்க. CH3COOH தானே ஆசிட், ரைட்? CH3COOH தானே ஆசிட். இப்போ அந்த ஆசிட்ல OH தூக்கிட்டு நான் வந்து Cl போடுறேன் அப்படின்னா அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆசிட் குளோரைட் குரூப், இல்லைன்னா அசிட்டைல் குளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். So 2 moles of இந்த ஆசிட் குளோரைடை நான் வந்து எடுத்துக்கிறேன். CH3COCl, CH3COCl. அதை நான் யாரு கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா டை அல்கைல் கேட்மியம் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே, டை அல்கைல் கேட்மியம் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ். சோ அப்போ நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த 2 குளோரினும் இந்த கேட்மியமும் சேர்ந்து கேட்மியம் குளோரைடா வெளியில போயிடும். ஓகே, ஓகே, கேட்மியம் குளோரைடா நமக்கு வெளியில போயிடும். சோ CdCl2 they get out. CdCl2. அதுக்கப்புறமா எனக்கு மீதி என்ன இருக்கு? you can see here, right? CH3COCl. அந்த சைடு பாருங்க, CH3COCl.
So what do I have? I have 2 molecules of 2 moles of acetone as the product. So 2 moles of CH3 CO CH3. Okay, 2 moles of acetone வந்து நமக்கு இதுல வந்து என்னவா கிடைக்கும்? ப்ராடக்ட்டா கிடைக்கும். Okay, is that clear for you? Super. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா Friedel-Crafts acylation வந்து நம்ம பார்க்க போறோம். So what is Friedel-Crafts acylation? Acyl group போயிட்டு substitute பண்றது, which means COCH3 group போயிட்டு substitute பண்றது தான் acylation அப்படிங்கிற reaction. Okay, so என்ன group நம்ம substitute பண்றோம்? COCH3 group போயிட்டு நம்ம இதுல substitute பண்றோம். Okay, so how many of you wants daily study plan? Ma'am, எனக்கு chemistry உடைய daily study plan வந்து எனக்கு வேணும் ma'am அப்படிங்கறவங்களா வந்து யார்? How many of you wants chemistry உடைய daily study plan? Follow பண்ணிட்டு இருக்கீங்களா? Daily study plan. So follow பண்ணல அப்படினா let me give you the link of the video. Okay, so chemistry study plan உடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். So அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து I have given you, சரியா? அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு day 1 day 2 day 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். Daily study plan PDF. Okay, so அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நீங்க வந்து பார்க்கலாம்டா. அதுல வந்து உங்களுக்கு daily study plan PDF வந்து உங்களுக்கு இருக்கும். Okay, so everyday study plan video வந்து உங்களுக்கு PDF வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரியா? Okay, so can we continue? Super. So பாருங்க இங்க வந்து நமக்கு okay, கணேசன் sorry, done, விட்ரு, கிளாஸ் கவனி, திருப்பி மெசேஜ் அனுப்பாதீங்க. ஓகே, டன். சோ இப்ப Friedel-Crafts acylation அப்படிங்கிறது வந்து COCH3 குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றது தான். சோ அதுக்கு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா I am taking acetyl chloride group. Acetyl chloride group தான் இந்த acid chloride, acetyl chloride ரெண்டுமே சேம் தான். CH3COCl group. ஓகே, CH3COCl group. சரியா? அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா benzene கூட ரியாக்ட் பண்றேன். சோ benzene கூட ரியாக்ட் பண்றப்போ I am having aluminum chloride as the catalyst. ஜெரி பைடா. ஓகே, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அலுமினியம் குளோரைட வந்து நம்ம இதுல கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்றோம். அப்போ நமக்கு ஃபினைல் கீட்டோன் கிடைக்கும். எப்படி? நீங்க நல்லா இதுலயே வந்து பார்க்கலாம். இந்த பென்சீன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் அண்ட் இந்த ஆசிட் குளோரைட்ல இருக்கக்கூடிய குளோரினும் சேர்ந்து HCl வந்து நமக்கு வெளியில போயிடுது. HCl வெளியில போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன மட்டும் தான்டா ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா will be having COCH3 group. ஓகே, பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு COCH3 குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ஃபினைல் கீட்டோன். ஓகே, மிதைல் ஃபீனோன் as the ப்ராடக்ட்டா நமக்கு இதுல கிடைக்குது. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க CH3COCl அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலா நான் இங்க வந்து ஃபினைல் குளோரைடு, ஓகே, பென்சாயில் குளோரைடு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபினைல் குளோரைடு எடுத்துக்கிறேன். சோ அப்ப என்ன ஆகும்? அதேதான், ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிட்டு எனக்கு இங்க மீதி என்ன இருக்கு? I have பென்சீன் ரிங்ல CO, இன்னொரு பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருக்கு. C6H5 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய பென்சோஃபீனோன். இதுதான் நம்மளுடைய பென்சோஃபீனோன். சரியா? ஓகே, சாப்டர் 4 வேணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாப்டர் 3 வேணுமா, 4 வேணுமா, இல்ல 8 வேணுமா அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரு மாதிரி எல்லாருமே டயலமால இருந்ததுனால I got சாப்டர் 12. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ பிசிக்கல் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த HCHO, ஓகே, வாட் இஸ் திஸ்? ஃபார்மால்டிஹைட் இருக்கு இல்லையா?
So formaldehyde வந்து பாத்தீங்கன்னா it will be gases at room temperature. Okay, so room temperatureல வந்து எப்படி இருக்குமா, gases ஆ வந்து இருக்கும். formaldehyde வந்து room temperatureல gases ஆ இருக்கும். next வந்து பாத்தீங்கன்னா CH3CHO. okay, what is this? acetaldehyde. Acetaldehyde will be a volatile liquid. What do you mean by volatile liquid? ஈஸியா evaporate ஆகக்கூடிய ஒரு liquid தான் we call it as volatile liquid. okay, ஈஸியா evaporate ஆகக்கூடிய ஒரு liquid தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா volatile liquid அப்படின்னு வந்து சொல்லுவோம். it will be colorless. okay, colorless ஆ வந்து இருக்கும். okay, so நல்லா கவனிங்க. next வந்து பாத்தீங்க அப்படின்னா other CHO CO மத்த எல்லா aldehydes and ketones வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா liquids ஆ இருக்கும். higher aldehydes and ketones, higher aldehydes and ketones chapter 4 நிறைய பேருக்கு chapter 4 தான் வந்து தேவைப்படுது. ஓகேடா, done. so மத்த aldehydes and ketones எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be solid. okay, மத்த aldehydes and ketones எல்லாரும் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா solid ஆ வந்து இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஓகேப்பா. so next வந்து பாருங்க what are all the boiling point. okay, so இப்போ ஆல்கஹாலுக்கு ஆசிடுக்குலாம் பாய்லிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். யூ கேன் see here ஆல்கஹாலுக்கு ஆசிடுக்குலாம் பாய்லிங் பாயிண்ட் ரொம்பவே வந்து நமக்கு அதிகமா வந்து இருக்கும். ஓகே, இதே ஆல்டிஹைடுக்கு கீட்டோனுக்குலாம் கம்பேரிட்டிவ்லி பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே, ஆல்டிஹைடுக்கு கீட்டோனுக்குலாம் பாய்லிங் பாயிண்ட் will be little bit less. ஓகே, பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு little bit கம்மியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்க்கு அதை விட கம்மியா, ஹைட்ரோகார்பன்ஸ்கோ ஈத்தர்ஸ்கோ வந்து நமக்கு அதை விட the boiling point will be very very less. ஓகே, so comparatively இந்த boiling point வந்து நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் ஏன் வந்து ஆல்கஹால்லயோ இல்ல ஆசிட்லயோ பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா it is due to the presence of hydrogen bonding. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால, ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஆல்கஹால்லயோ ஆசிட்லயோ நமக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதே டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் தான் நமக்கு ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு த சாலிபிலிட்டி. ஓகே, சோ லோவர் ஆல்கஹால் இல்லனா ஆல்டிஹைட் கீட்டோன்னா என்னது? கணேசன் நீங்க அப்போ லாஸ்ட் வீடியோ பாக்கலடா, யூ லீவ் திஸ் லைவ் செஷன் அண்ட் தென் என்னுடைய நேத்து லைவ் இருக்கு பாருங்க, நேத்து இல்ல முந்தா நேத்து லைவ் செஷன் போயிட்டு பாருங்க. முந்தா நேத்து நான் ஆல்டிஹைட்ஸ் என்ன கீட்டோன்ஸ் என்னங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க போயிட்டு பாருங்க, அதுல உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஏன்னா நீங்க பார்ட் 1 பாக்கல அப்படின்னா இது வந்து கஷ்டமா இருக்கும். ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நான் இப்போ டீச் பண்ண மாட்டேன். ஓகே, அது உங்களுக்கு இப்போ இல்ல இல்லையா, நவம்பர் மந்த்ல தான் இருக்குல்ல. ஓகே, சாலிபிலிட்டினா என்னது? தண்ணியில கரையிடுது இல்லையா? how it is getting easily soluble in water. வாட்டர்ல கரையும் தன்மையை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as solubility, right? so lower aldehydes இருக்கட்டும் இல்லனா ketones இருக்கட்டும், இவங்கலாம் வந்து வாட்டர்ல ஈஸிலி soluble வந்து இருப்பாங்க. ஓகே, lower aldehydes இருக்கட்டும் இல்லனா ketones இருக்கட்டும், they are very very soluble in water. ஓகே, so இப்போ அல்கைல் குரூப்ஸ் எனக்கு இன்க்ரீஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, அல்கைல் குரூப் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆக the solubility will get decreased. ஓகே, solubility வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிட்டே வந்து இருக்கும். ஏன்? ஏன்னா அல்கைல் குரூப் அப்படின்னா என்னது? அல்கைல் குரூப் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இல்லையா? அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா we know that number of carbonsம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. so கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது. give some time to write notes. definitely பா, நீங்க ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு you just let me know. ஓகே, நீங்க வந்து எழுத உங்களுக்கு வந்து noted அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. ஹரி, what is the difference between lower and higher aldehyde? lower aldehydeல number of carbons வந்து நமக்கு கம்மியா இருக்கும், higher aldehydeஸ்ல number of carbons வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, ஹையர் ஆல்டிஹைட்ஸ்ல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, சோ அதனாலதான் ஹையர் ஆல்டிஹைட்ஸ்ல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் என்ன நடக்குது, நமக்கு
இட் இஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர். ஓகே, அது வந்து ஹைட்ரோபோபிக் இன் நேச்சரா வந்து இருக்கு. சரியா? குட், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கடா, டைபோல் மொமெண்ட். வாட் டு யூ மீன் பை டைபோல் மொமெண்ட்? ஓகே, சோ இந்த கார்பன் அண்ட் தென் இந்த ஆக்சிஜன், இப்போ ஆல்டிஹைட்ஸா இருக்கட்டும் இல்லனா கீட்டோன்ஸா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே காமனா நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம், which is கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். கரெக்டா? கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். சோ இதுல இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவா வந்து இருக்கும், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவா வந்து இருக்கும். சரியா? சோ இந்த இடத்துல கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ், it will give the electrons, but on the other hand oxygen will be electron withdraw பண்ணும், எலக்ட்ரான் அது என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணும். ஓகே, சோ எலக்ட்ரோ பாசிட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் மேல கிரியேட் ஆகும், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம ஆக்சிஜன் மேல வந்து கிரியேட் ஆகும். சோ that's why we call it as high dipole moment அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, high dipole moment அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். So next வந்து பாத்தீங்கன்னா what are all the chemical properties of aldehydes and ketones? Okay, what are all the chemical properties of aldehydes and ketones? So chemical properties தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முடிச்சிட்டு தான் லக்ஷ்மணன். ஓகே, இது முடிச்சிட்டு. So nucleophile, what is nucleophile? Nucleophiles அப்படினா என்னது சொல்லுங்கடா. nucleophile, it likes nucleus இல்லையா, it likes positively charged group. அப்போ அது என்ன சார்ஜா இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜா தான் இருக்கும். கரெக்டா? சோ nucleophiles அது என்ன சார்ஜா இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டா வந்து இருக்கும். ஆர் அது கிட்ட அட்லீஸ்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது இருக்கும், அப்பதான் அதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். கரெக்டா? ஓகே, சோ இந்த நியூக்ளியோஃபைல் எப்படி போயிட்டு நமக்கு ஆட் ஆகுது? ஓகே, ஒரு ஆல்டிஹைட்லயோ ஒரு கீட்டோன்லயோ, அதாவது இந்த கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் CO கார்போனில் குரூப்ல ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து எப்படி போய் வந்து ஆட் ஆகுது, எப்படி போய் வந்து அது ஆட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சோ அந்த மெக்கானிசம்ல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டெப் வந்து இருக்கு. சோ ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் alkoxide ion. ஓகே, ஒன் வந்து என்னது? இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் alkoxide ion. So you can remember from here. நல்லா கவனிங்க. சோ இதுல வந்து நமக்கு இந்த alkoxide ion வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது நல்லா பாரு. அது வந்து ஆல்டிஹைட்ஸா இருந்துட்டு போட்டோம், இல்லனா வந்து கீட்டோன்ஸா இருந்துட்டு போட்டோம், அதுல வந்து என்ன இருக்கும் நமக்கு? ஆஃப் கோர்ஸ் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்து இருக்கும். கரெக்டா? கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வந்து ஆஃப் கோர்ஸ் இருக்கும், அதானே கார்பனில் குரூப்பே. ஓகே, சோ கார்பனுக்கு ஆஃப் கோர்ஸ் 4 பாண்ட், ரைட்? சோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். சோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அட்டாக் பண்ண போகுது. நல்லா கவனி, இங்க ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், கார்பன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அது போய் இங்க போய் நெகட்டிவ்ல போயிட்டு நமக்கு ஆட் ஆகாது, அதுக்கு பதிலா அது போய் எங்க ஆட் ஆகும்? கார்பன்ல போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா அது கார்பன்ல போயிட்டு நமக்கு அட்டாக் பண்ணும். சோ இப்ப கார்பன்ல போயிட்டு அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு பாண்ட் மேக் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஃபார்மிங் அ பாண்ட். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ ஒரு பாண்ட் பிரேக் ஆகணும். கரெக்டா? அப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆயிடும் நெகட்டிவ் சார்ஜா. ஓகே, அப்ப அந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜா வெளியில போயிடும். ஓகே, சாப்டர் 2 நான் ஆல்ரெடி நடத்திட்டேன்டா. லைன் பை லைன் கேக்குறீங்களா? சோ ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்போதான் நமக்கு alkoxide அயான் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க, கார்பன்ல இப்ப நமக்கு இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. கார்பன்ல இப்ப இன்னும் 2 பாண்ட். ஆக்சிஜன் இட் ஹேஸ் சிங்கிள் பாண்ட் தான், ஏன்னா அந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு இப்போ நெகட்டிவ் சார்ஜா ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து alkoxide அயான், இது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து என்னது? ஸ்டடி பிளான் போடுறேன்டா, 11th கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் தாராளமா வந்து போடுறேன். எல்லாருக்குமே நாளைக்கு வந்து உங்களுக்கு குவார்டர்லி ஸ்டடி பிளான் வீடியோ வந்து சூப்பர் டூப்பரா வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகே, டன். சோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையாடா, இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய alkoxide அயான். இதுதான் நம்மளுடைய alkoxide.
இப்போ இந்த ஆல்காக்சைடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா புரோட்டோனேஷன் பண்றேன். what do you mean by protonation? protonation அப்படின்னா addition of hydrogen, கரெக்டா? சோ இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகுது. ஓகே, சோ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு ஆக்சிஜன். அது என்ன பண்ணும்? எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் என்கிட்ட இருக்கு, நியூட்ரலைஸ் ஆகணும். சோ ஹைட்ரஜன் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. சோ அந்த ஹைட்ரஜன் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? will be getting alcohol. அவ்வளவுதான். நல்லா கவனியே. கார்பன்ல அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த ரெண்டு பாண்ட் இருக்கு, ஒரு பாண்ட்ல நியூக்ளியோஃபைல் போயிட்டு ஆட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிஜன்ல OH குரூப், ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு, ரைட்? சோ நமக்கு இங்க வந்து என்ன கிடைச்சிருக்கு? we have got alcohol as the product. சோ இதுதான் formation of alcohol அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோனேஷன் நமக்கு நடக்கும். சோ நல்லா புரிஞ்சுக்கோடா, நியூக்ளியோஃபைல் வந்து அந்த கார்பன்ல தான் போயிட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகுது. நான் சொல்றது கவனி, கார்பன்ல போயிட்டு இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த டபுள் பாண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா அது டிஸ்பிளேஸ் ஆயிடுது. ஓகே, சோ இததான் நம்ம அல்காக்சைடு அப்படின்னு வந்து சொல்றோம். சோ அந்த அல்காக்சைடு வந்து அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. சோ புரோட்டோனேஷன் நடக்கும். அந்த ஆக்சிஜன்ல ஹைட்ரஜன் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். தமிழ் மீடியம்க்கும் நான் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் தென் மெட்டீரியல் நான் வந்து தரேன். சோ கவலைப்படாதீங்க. ஓகே, டன். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே கொஞ்சம் மோர் ஸ்டேபிளா இருக்கும் when you compare with ketones. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேபிளா இருக்கிறவங்க வந்து சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு ரியாக்ட் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா? they won't that fastly react when somebody is very very mentally physically everything stable. unstable ஆ இருக்கிறப்போ we react immediately, right? அதே மாதிரிதான் நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா when they are stable. okay, so stable வந்து அது வந்து இருக்கிறப்போ அது அவ்வளோவா ரியாக்ட் பண்ணாது. சோ மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா லெஸ் ரியாக்டிவா இருக்கும். யாரும் வந்து போனை வந்து இப்படி வச்சு கவனிக்காதீங்க. கிளாஸ எல்லாருமே வந்து போர்ட்ரேட்ல வைக்காம லேண்ட்ஸ்கேப்ல இந்த மாதிரி வச்சு கவனிங்க, சரியா? லேண்ட்ஸ்கேப்ல வச்சு கவனிங்க. அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருப்பீங்க. சாட்டை பார்த்து நான் சாட் பண்ணுங்கன்னு சொல்றப்போ சாட் பண்ணுங்க. ஓகேவா? டன். சோ ஆல்டிஹைட் வந்து கீட்டோன்ஸை விட ரியாக்டிவிட்டி அதிகம். இது நீ மறந்துடவே கூடாதுடா. நான் இப்போ சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் வந்து கீட்டோன்ஸை கம்பேர் பண்றப்போ ரொம்ப 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 ரியாக்டிவ், விச் மீன்ஸ் அப்போ ஆல்டிஹைட் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும், கீட்டோன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும், கீட்டோன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும். சரியா? ஓகே, சோ ஆர் அப்படிங்கிறது என்ன குரூப்? அல்கைல் குரூப். இந்த அல்கைல் குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா வந்து இருக்கும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கும். இப்போ பிளஸ் சைன் எஃபெக்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஸ்டெபிலிட்டி வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிக ஸ்டேபிளா வந்து இருக்கும். சோ அதிக ஸ்டேபிள் அப்படின்னா they'll be less reactive. கீட்டோன்ஸ் எடுத்துக்கோங்க, ROR இல்லையா? கீட்டோன்ஸ்ல அல்கைல் குரூப் அதிகமா இருக்கு when you compare with aldehyde. aldehyde என்ன குரூப்டா? RCHO தானே aldehyde. RCHO தானே aldehyde. கீட்டோன் வந்து என்னது? RCOR. சோ ஆல்டிஹைட்ல ஒரு R தான் இருக்கு, ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு. ஆனா கீட்டோன்ஸ்ல ரெண்டு அல்கைல் குரூப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சோ இந்த அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் which is plus I குரூப். plus I குரூப் அது என்ன? ஏன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ராப்பரா படிக்கல, பேசிக்ஸ் தெரியாது இல்லையா? சோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ல எலக்ட்ரான் தர ஒரு குரூப்பை தான் நம்ம பிளஸ் பாசிட்டிவ் இண்டக்டிவ் குரூப், பிளஸ் ஐ குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆர் குரூப், இந்த அல்கைல் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு எலக்ட்ரான் தரக்கூடிய ஒரு குரூப். சரியா? ஓகே, சோ இந்த பிளஸ் ஐ குரூப் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சரியா? ஆல்வேஸ் அனிமேஷன். ஓகேடா, டன்டா. கிளாஸ் கவனிங்க இப்போ. சரியா? ஓகே, சோ அதனாலதான் நமக்கு கீட்டோன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு which means less reactive. so you can see here HCO. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா கீட்டோன் குரூப்ஸ். சோ
கீட்டோன் இருக்கு அப்படிங்கிறப்போ இது சாரி CHO குரூப் HCHO ஃபார்மால்டிஹைட் இருக்கு, பக்கத்துலயே அசிட்டால்டிஹைட் இருக்கு, அதுக்கப்புறமா கீட்டோன்ஸ் வந்து இருக்கு. சோ நீ பார்க்கலாம் ஆர் குரூப் எனக்கு 2 இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு இங்க வந்து என்னது அதோடைய ஸ்டெபிலிட்டி எனக்கு வேற லெவலா இருக்கும். கரெக்டா? ஆர் குரூப் எனக்கு 2 இருக்கு அப்படிங்கிறப்போ மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ அது வில் பி ரொம்ப ரொம்ப லெஸ் ரியாக்டிவ். ஒரு ஆர் குரூப் இருக்கு, ஓகே, அதை விட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மி. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் குரூப்பே இல்ல, ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப அதோடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாச்சா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாச்சா? எஸ், இது வரைக்கும் பார்த்தது எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாச்சா? ஓகே. சோ 40 minutes ஆஃப் கிளாஸ் வந்து முடிஞ்சது. அதாவது பாதி கிளாஸ் நம்ம வந்து பாதி கிணறுல வந்து இருக்கும். ஓகே, சோ ஒரு குட்டி பிரேக். we want a small break. எல்லாரும் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. when you come back be very very brisk-ஆ வாங்க. நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, நீ இப்ப படிக்கிறதெல்லாம் வேஸ்டே கிடையாதுடா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கிரியேட்டிவா ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் டெஃபினட்டா கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, சோ நானும் போயிட்டு I'll bring water. சோ எல்லாருமே ரெடியா தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வாங்க. Yes guys, super. அதாச்சா? ஓகே, can we begin? தண்ணி குடிச்சாச்சா? ஸ்டூடெண்டாவே மாறியாச்சு. ஆமா, ஓகே. சாப்டர் 15 வந்து லாஸ்டா தான்டா. உங்க ஸ்கூல்ல வந்து ஏன்டா சாப்டர் 15லாம் வந்து வைக்கிறாங்க? ஓகேடா, சூப்பர். லெட்ஸ் பிகின். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் HCN. ஓகே, சோ நம்ம வந்து எதுல வந்து இந்த HCN வந்து ஹைட்ரஜன் சயனைடை வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா எத்தனால். ஓகே, ஆல்டிஹைட், இதைல் ஆல்டிஹைட்ல. ஓகே, சோ கவனிங்க, CH3 CHO. ஓகே, CH3 CHO அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த எத்தனால்.
சோ இந்த எத்தனால்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் HCN. சோ இந்த HCN வந்து நமக்கு எப்படிடா வந்து பிரியும்? H பிளஸ் ஆவும் Cn மைனஸ் ஆவும் வந்து நமக்கு பிரியும். கரெக்டா? H பிளஸ் ஆவும் Cn மைனஸ் ஆவும் நமக்கு பிரியும். சோ இங்க கார்பன் ஆக்சிஜன் இந்த கார்பனல் காம்பவுண்ட நீ வந்து பார்க்கணும். கார்பன் வந்து நமக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஆக்சிஜன் வந்து நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ். சோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன் பாரு. இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு எனக்கு வந்து ஆட் ஆயிடும். அதாவது Cn இருக்குல்ல, இந்த Cn வந்து இந்த கார்பன்ல போயிட்டு எனக்கு ஆட் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் பக்கத்துல ஷிஃப்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சோ CH3 CH இங்க வந்து நீங்க கவனிக்கலாம், இந்த கார்பன்ல எனக்கு Cn குரூப் போய் ஆட் ஆகி இருக்கு. ஓகே, ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இங்க வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆக போகுது. சோ ஹைட்ரஜன் போயிட்டு எனக்கு இங்க ஆட் ஆகுது அப்படிங்கிறப்போ we will be getting, நல்லா கவனிங்க, CH3 குரூப் ஆட் ஆகி இருக்கு கார்பன்ல. it has CH and CnOH. கரெக்டா? OH. இப்போ இந்த HCN ல இருந்து ஹைட்ரஜன் தான் அடுத்த ஸ்டெப்ல போயிட்டு நமக்கு ஆட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியோஃபைல் போய்டும், ஆட் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரஜன் போயிட்டு புரோட்டோனேஷன் நமக்கு நடக்கும், such that we are getting alcohol. ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? ஓகே மேம், ஆல்டிஹைட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்டிஹைட்ஸ்ல எப்படி வந்து HCN போய் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே எனக்கு கீட்டோன்ஸ்ல எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த கீட்டோன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே, சோ வந்து நம்ம கீட்டோன்ஸ் கூட இல்ல, இப்ப நீங்க கவனிங்களேன், நம்ம வந்து இப்ப இங்க வந்து எத்தனால் பார்த்தோம் இல்லையா, which is அசிட்டால்டிஹைடு பார்த்தோம் இல்லையா. சாப்டர் 15 I won't start now டா, இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அடிஷன் ஆஃப் HCN வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசிட்டால்டிஹைட்ல பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ண போறேன். என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். HCHO. okay, with formaldehyde I am going to react this HCN. ஃபார்மால்டிஹைடு கூட நான் வந்து இந்த HCN ரியாக்ட் பண்ண போறேன். ஓகே, சோ வாட் will happen அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் முத்து கவனிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த Cn மைனஸ் போய் நம்ம கார்பனில் கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, சோ லெட்ஸ் ரைட். டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஓல மைனஸ் சார்ஜ். ஓகே, சோ அங்க வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த Cn போயிட்டு ஆட் ஆயிடும். ரைட்? ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு புரோட்டோனேஷன் நடக்கும். சோ இந்த H பிளஸ் அயான் போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து என்னது? புரோட்டோனேஷன். கரெக்டா? அதுதான் வந்து என்னது? புரோட்டோனேஷன். புரோட்டான் போயிட்டு நமக்கு அதுல ஆட் ஆக போகுது. சோ யூ கேன் see here மேக்ஸ் லைவ் நடக்கும்டா, ஷெட்யூல் ஆகி இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸ் லைவ் வந்து நடக்கும். இனிமே ஐ கிவ் யூ அ டைம் டேபிள். நம்ம சேனல்ல எப்போ என்ன சப்ஜெக்ட் லைவ் இருக்கும் அப்படிங்கிற டைம் டேபிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, சோ அங்க ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். கார்பன்ல OH குரூப் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு CH2 and then we have Cn which is easy, CH2 CnOH. இதுதான் வந்து என்னது? ஃபார்மால்டிஹைட் சயனோஹைட்ரன். இந்த ப்ராடக்ட் உடைய பேர் வந்து என்ன தெரியுமா? இதுடைய நேம் வந்து இட் இஸ் ஃபார்மால்டிஹைட் சயனோஹைட்ரன். ஃபார்மால்டிஹைட் சயனோஹைட்ரன். ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர். அது டபுள் பாண்ட் தான்டா, ஒரு பாண்ட் வந்து எனக்கு ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா வெளியில போயிடுது. ஓகே, டன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் NaHSO4. சோ இந்த NaHSO4 வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் அயானாவும் HSO3 மைனஸ் அயானாவும் பிரியும். Na பிளஸ் அயானாவும் HSO3 மைனஸ் அயானாவும் தான் இவங்க வந்து நமக்கு அயனைஸ் ஆவாங்க. இப்ப நான் இதை யார்கிட்ட வந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அசிட்டோன் கிட்ட. ஐ எம் டேக்கிங் எ கீட்டோன் ஹியர். ஓகே, சோ நல்லா கவனிங்க. CH3 COCH3 CH3 COCH3. சரியா? அதுல நமக்கு வந்து என்ன ஆட் ஆகுது அப்படின்னா
நல்லா கவனிங்க. OSO3H. ஓகே, நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு நமக்கு? Na+HSO3- இருக்குல்ல, அதை தான் நான் இப்படி எழுதிக்கிறேன். அந்த SO3 தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா OSO2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, so this is of course the negative part. so negative part வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பன்ல போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆகும். இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will go and adds up in carbon. ஓகே, கார்பன்ல போயிட்டு அது வந்து நமக்கு ஆட் ஆகும். சோ கார்பன்ல போயிட்டு அது வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், சோ CH3, ஓகே, C and CH3. ஆக்சிஜன்ல அப்கோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்பவே ஒரு பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும். கரெக்டா? ஒரு பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும். அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்? OSO2H நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? புரோட்டோனேஷன் நடக்கும். வெரி குட். அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? H+ அயான் போயிட்டு ஆட் ஆகும். சோ அந்த H+ வந்து எங்க போயிட்டு நமக்கு ஆட் ஆகும்? எங்கேயும் இல்ல, இந்த ஆக்சிஜன்ல போயிட்டு தான் நமக்கு ஆட் ஆக போகுது. சோ ஆட் ஆகுறப்போ what product will be getting அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3, CHC, CH3 and then OH, OSO2H. ஓகே, சோ நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மேம் டபுள் பாண்ட் பிரேக் ஆகுறப்போ ஆமாண்டா அந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா போயிடும். அந்த ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ்ல, அது வந்து அந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கும். சரியா? அப்படியே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். Is that clear for everybody? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்தது யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காடா? Do you have any doubts? Do you have any doubts? Clear. Okay. So now அடுத்த ப்ராப்ளம் சீரிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். I want to ask you next எந்த சாப்டர் உங்களுக்கு வேணும்? நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும்? இப்ப சண்டே வந்து நம்ம மாரத்தான் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சாப்டர் வந்து வேணும்? சாப்டர் 4ஆ இல்ல 3ஆ இல்ல வந்து உங்களுக்கு 8th சாப்டர் வந்து உங்களுக்கு வேணுமா? அப்படி இல்லனா you need சாப்டர் 12ஆ? Have asked in the poll da. You can respond in the poll. Chapter 8. Okay, so you're all asking for chapter 8. So நம்ம அடுத்த லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம chapter 8 வந்து பார்க்கலாம். ஓகேவா? Done guys. So thank you so much. Okay, டாடா. மறக்காம பாத்துருங்க, டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை டெஃபினட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே கைஸ்.